அதிகமான பணம் வைத்திருப்பவர்கள் தேர்தல்ல வெல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அல்லது தேர்தல் முடிவுகள்ல அதிகமான பணம் பெரிய அளவில செல்வாக்கு செலுத்துகின்றனவா? இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ரைட். இந்த வீடியோ எந்த ஒரு தனி நபரையும் குறிப்பிட்ட ஒரு வீடியோ இல்ல. இந்த வீடியோ ஒரு பொதுவான வீடியோ தான். தேர்தல் களம் யாழ்ப்பாணத்த பொறுத்தவரைக்கும் தேர்தலானது அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தில இருக்கிற சுவர்கள பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அதிக அளவிலான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, துண்டு பிரசுரங்கள் குடுக்குற வேலைகள், பேனர் கட்டுற வேலைகள், மக்கள் கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள், சமூக ஊடக விளம்பரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்து கொண்டிருக்கும். ஆனா, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இவை எல்லாற்றுக்கும் தேவையான பணம், நிதி எங்கேருந்து அந்த அரசியல் கட்சிக்கு கிடைக்கப்பெறுகின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, ஒரு அரசியல் கட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு உண்மையிலே நிதி தேவைப்படும். அந்த நிதியினை எப்படி ஒரு அடிப்படையாக, நேர்மையாக, ஒரு ஆரம்ப கட்டமா பெற்றுக்கொள்வான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் தாமாக முன் அந்த அரசியல் கட்சிக்கு வழங்குகின்ற நிதி பங்களிப்பு. இத தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, அந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மக்கள், அந்த அரசியல் கட்சிக்கு வழங்குகின்ற நிதி. புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்கள் அந்த அரசியல் கட்சிக்கு தாமாக முன் வழங்குகின்ற நிதி. இப்படி பார்த்தோம்னு சொன்னா, அடிப்படையாக ஒரு ஆரம்ப கட்ட நிதியா இவ்வகையான நிதிகள அந்த அரசியல் கட்சி திரட்டிக் கொள்வார்கள். இத தாண்டி பார்த்தோம்ன்னு சொன்னா, ஒரு ஏரியாவில் இருக்கிற, ஒரு இடத்துல இருக்கிற அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குகிற மக்கள் என்ன செய்வார்கள்ன்னு சொன்னா, நிதியாக பங்களிப்பு செய்யாமல், அந்த அரசியல் கட்சிக்கு தேவையான பிரச்சார கூட்டங்களுக்கு தேவையான வேலைகளை அந்த அந்தந்த ஏரியால இருக்கிற அந்தந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவான மக்கள் செய்து கொடுப்பார்கள். இவ்வகையான உதவிகள், இவ்வகையான நிதி ஒரு அரசியல் கட்சிக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு அடிப்படையா கிடைக்கின்ற ஒரு விஷயங்களாகும். இத தாண்டி பார்த்தோம்ன்னு சொன்னா, அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற தலைமைகள், அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோ அல்லது முக்கியமான வேட்பாளர்களோ ஒரு வணிகர்களாவோ அல்லது ஒரு செல்வந்தரா இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தினை போட்டு அந்த தேர்தலுக்கு தேவையான தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேவையான வேலையில செய்து கொள்வார்கள். இவ்வாறு அந்த அரசியல் கட்சி தங்களுக்கு தேவையான நிதியினை முதற்கட்டமாக திரட்டிக் கொள்வார்கள். சரி, இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சி 2 வேட்பாளர்களை நிப்பாட்டுகிறார்ன்னு சொன்னா, 2 வேட்பாளர் நிப்பாட்டுறார்கள். அந்த 2 வேட்பாளர்ல ஒருவர் செல்வந்தர். இன்னொருவர பார்த்தோம்ன்னு சொன்னா, அந்த அளவுக்கு பெரிய ஒரு செல்வந்தர் இல்லைன்னு சொல்லி வச்சோம்ன்னு சொன்னா, இங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகின்றது என்னன்னு சொன்னா, பணக்கார வேட்பாளருக்கு வெல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சியானது 2 வேட்பாளர்களுக்கும் ஒரு ஆரம்ப கட்ட நிதியா கொஞ்சம் நிதிய குடுக்குறாங்க. இத தாண்டி பார்த்தோம்ன்னு சொன்னா, ஒருவர் செல்வந்த வேட்பாளர், இன்னொருவர் பெரிய அளவிலாக பணபலம் இல்லாத வேட்பாளர்ன்னு சொன்னா, செல்வந்த வேட்பாளர் அவர் தன்னுடைய சொந்த பணத்தினை போட்டு தன்னுடைய பிரச்சாரத்த இன்னும் அதிக அளவாக செய்து கொள்வார்கள். இதனால பார்த்தோம்ன்னு சொன்னா, அவர்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்ன்னு சொன்னா, பெரிய அளவிலான நன்கொடை செய்பவர்கள் மக்கள் மத்தியில வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா, அதிக அளவிலான பணம் வைத்திருப்பவர் அதிக அளவிலான நன்கொடைகள் செய்வார். இதனால பார்த்தோம்ன்னு சொன்னா, அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். இதனால அவர் வெல்றதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே நாங்க எடுத்து பார்த்தோம்ன்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல நிறைய நன்கொடையாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். பெரிய அளவிலான நன்கொடை எல்லாம் செய்து மக்கள் மத்தியில பிரபலியம் அடைந்தார்கள். அவர்கள் எல்லாம் தேர்தல் காலத்தில பார்த்தோம்ன்னு சொன்னா, மக்கள் மத்தியில அதிக அளவிலான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேவையாக இப்படி ஒரு முதற்கட்டமாக ஒரு நேர் வழியில ஒரு நிதியினை திரட்டிக் கொள்வார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்ன்னு சொன்னா, இந்த அரசியல்ல பார்த்தோம்ன்னு சொன்னா, டார்க் மனி, அதாவது மறைமுக நிதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அது எப்படின்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான நிதி கிடைக்கும். ஆனா, அந்த கிடைக்கின்ற நிதியோ அல்லது அந்த நிதி வந்த வழியோ மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையாக வழங்கப்பட்டிருக்காது. அந்த நிதி வந்த வழி என்னன்னு சொல்லி நாம கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சோம்னு சொன்னா, அதுல தெளிவு இல்லாம இருக்கும். இவ்வகையான நிதிகள நாம டார்க் மனி அல்லது மறைமுக நிதின்னு சொல்லலாம். இந்த நிதிகள் எப்படி கிடைக்கின்றன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அந்த அரசியல் கட்சிக்கு பெரிய அளவிலான நிதிய கொடுத்திருப்பார்கள். இதுல நாங்க 2 விதமா இத எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று அந்த நிறுவனமானது அந்த அரசியல் கட்சிக்கு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையாக அந்த அரசியல் கட்சிக்கு தேவையான நிதியினை அன்பளிப்பாக வழங்கி இருப்பார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, அந்த அன்பளிப்புக்கு பின்னால இன்னொரு காரணம் இருக்கும். அதாவது எதிர்காலத்துல அந்த அரசியல் கட்சி ஊடாக அந்த நிறுவனமானது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை பெறுவதற்காக முன்கூட்டியே அந்த அரசியல் கட்சிக்கு நிதி வழங்கி இருப்பார்கள். இப்படி நாங்க இத 2 விதமா எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நன்கொடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று அந்த நன்கொடைக்கு பின்னால மறைமுகமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாகவும் நாம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப நாம யாழ்ப்பாணத்த எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, தேர்தல் நடக்குமா? நடக்காதான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா,
வேட்பாளர்கள் வந்து இப்பவே வந்து களமிறங்கி விட்டார்கள்ன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஆதரவுகள் வந்து கிடைக்கின்றது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்பவே வந்து அதாவது நடக்குமா நடக்காதான்னு இருக்கிற ஒரு தேர்தலுக்கு இப்பவே வந்து பார்த்தோம்னு சொன்னா மறைமுகமாக வேட்பாளர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல. சரி. இதிலேயும் பார்த்தோம்னு சொன்னா செல்வந்த வேட்பாளர்களும் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில பார்த்தோம்னு சொன்னா நீண்ட கால அரசியல் வரலாறுகளை பின்புலமாக கொண்ட வேட்பாளர்களும் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலேயும் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அதிக அளவிலான பணத்தினை வைத்திருக்கிற ஒரு செல்வந்தர் வேட்பாளராக இறக்குகின்ற பொழுது, அவர் மக்கள் மத்தியில பிரபல்யம் அடைகிறதோ, அல்லது அவருடைய அரசியல் கொள்கைகள் வந்து மக்கள் மத்தியில போய் சேர்றதோ, அவருக்கான விளம்பரங்கள் பகிரப்படுறதோ வந்து அதிக அளவிலாக இருக்கும். இதனால வந்து அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலாக மாறுகின்றதா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருக்கின்றது. சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, என்னதான் அதிக அளவிலான பணம் தேர்தல் முடிவுகள்ல பெரிய அளவிலாக தாக்கத்தினை ஏற்படுத்தினாலும், மக்கள் மத்தியில இருக்கிற நம்பிக்கை, அதாவது மக்கள் மத்தியில அந்த வேட்பாளருக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து, அந்த ஒரு வேட்பாளர் பெரிய அளவிலான செல்வந்தராக இல்லாம இருந்தா கூட, அவருடைய கொள்கை பற்றிய தெளிவு, அவருடைய கொள்கை எந்த அளவுக்கு மக்களை போய் சேருகின்றது, மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவருடைய கொள்கையால ஈர்க்கப்படுகிறார்கள், அவருக்கும் அவருடைய சமூகத்துக்கும் இடையில இருக்கிற உறவு என்பது தொடர்பான விஷயங்கள் வந்து, இந்த பெரிய அளவிலான பணம் வைத்திருக்கிற வேட்பாளர்களை தாண்டி வந்து இந்த தேர்தல் முடிவுல வந்து பெரிய அளவில தாக்கம் செலுத்துகின்றன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒரு தேர்தல் முடிவுல வந்து பெரிய அளவிலான பணம், பெரிய அளவிலான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றதா? அல்லது அந்த வேட்பாளரினுடைய அரசியல் தெளிவு, அவருடைய சிந்தனை, அவருடைய கொள்கை, அவருக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கிறான உறவு, இந்த தேர்தல் முடிவுல வந்து தாக்கத்தினை செலுத்துகின்றதா? என்பது தொடர்பான கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.